ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. அதே மாதிரி டார்கெட் என்னவோ ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வரலும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 1 பட்ஜெட் டே. நிறைய பேருக்கு தெரியாது, சாட்டர்டே மார்க்கெட் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. புதுசாக பிகினர்ஸ் உள்ளே வந்திருக்கோங்க. இப்போது மார்க்கெட் பட்ஜெட் டே இருக்கிறதுனால இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நார்மல் டே மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் இதில் கிளியர் ஆகிடுங்க. இப்போது எல்லோரும் நாடே எதிர்பார்த்துக்கிற ஒரு விஷயம் பட்ஜெட் இருந்தால் ஒரு நல்லபடியாக வரும். ஏன்னா போன பட்ஜெட் அந்தளவுக்கு சரியாக இல்லை. இந்த பக்கம் இந்த பட்ஜெட் கிளியராக இருக்கும். எல்லோரும் ஒரு ஹோப் நினச்சிட்ருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்லேருந்து, ட்ரேடர்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் எதிர்பார்த்துட்ருக்குது நாடே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ என்ன மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, செபி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நம்ம இந்த கலர் கோடிங் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இவ்வளோ மேலே போகிற சான்ஸ் இருக்குது, இவ்வளோ கீழே இருக்குது, ஃப்யூச்சர் பற்றி இந்த சார்ட் இப்படி போகலாம், இந்த சார்ட் இப்படி போகலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தேன். இது அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி டேட்டா வச்சு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக் கொடுங்க. ஆனால் அடுத்த நெக்ஸ்ட்டு வர போகிறத பற்றி நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கான ஒரு இது கிடையாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இன்னும் என்னென்ன கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50ல் என்ன நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50லேருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸாக பண்ணுறதுனால ஜஸ்ட் நம்ம சார்ட்டோடைய மூமெண்ட்டை மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போது இங்கே சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இது டே சார்ட். இது டே சார்ட்டில் இங்கே இந்த 3 days உடைய ஒரு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு அறிகுறி. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கேண்டில் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இந்த 3 கேண்டில் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனாக இது பட்ஜெட் டேயில் 3 கேண்டில் ஸோ ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரேஷன்ஸ் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த பிரேக் அவுட்டில் கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டாகவோ ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு பட்ஜெட் இருந்தாவோ கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா பூமாக பார்த்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பட்ஜெட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது, அதாவது நமக்கு சரியாக ஒரு சாதகத்தில் மேலும் டேக்ஸஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, திரும்ப இந்த லோ லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல பெரிய ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல. ஓகே, ஸோ நிஃப்டி 15ல் பேங்க் நிஃப்டி எல்லாமே சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ ப்ரெசென்ட் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் இடத்துல இருக்கிறதுனால ப்ரீவியஸ் அந்த லோ டச் ஆன இடம் ரெசிஷன்ஸாகவும் அமையும் இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒன்று நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி அகைன் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நல்ல ஒரு வாய்ப்புகளுக்கு பிரகாசமாக. ஆனால் எடுத்த உடனே நமக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட் வருது அப்படின்றப்போ கொஞ்சம் மேபி கேப் அப் என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு சிங்கிள் லெக்கில் மேலே மூவ் ஆகுது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆகுது. ஸோ அகைன் ஒரு புல் பேக், அகைன் ஒரு பிரேக் அவுட் நடந்ததுல. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக அப்படியே மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இதில் ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரும் வாரங்களில் மேபி மேலே ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சா மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் ஒஸ்ட்டான பட்சத்தில் இங்கே இந்த லோ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கேனலோட லோ எப்போ உங்களுக்கு கட் ஆகுதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுங்க. அப்போ என்னென்ன பர்டிகுலர் நம்பரும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த லெவல் கீழே வரத்துக்கான கட்டான க்ளோசிங் கொடுத்துச்சுன்னு வச்சிங்களேன், கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கட் ஆகிட்டு அகைன் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் திரும்ப ஓகே மார்க்கெட் ரிகவர் ஆகிருக்கு, நமக்கு ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி மேலே மூவ் ஆகிருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு மூமெண்டம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு அந்த கீழே டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு நெக் லைன் க்ரியேட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸும் அதே மாதிரி இடத்துல இருக்குது. அதாவது இந்த ஏரியாவா, ஓகே, இந்த நம்பருக்கு கிட்ட ஒரு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது ப்ரைஸ் நேரத்தில். அப்போ இந்த பட்ஜெட்டோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து மேபி இதில் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிடுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் இந்த ஏரியான்றத இன்னும் ஒரு மேபி ஒரு 3 days 4 days அந்த மாதிரியும் ஒரு எடுத்துக்கலாம். ஏன்னா பட்ஜெட் ரிசல்ட் எடுத்தோடனே டக்குன்னு இந்த ஒரு வாலட்டைல் இருக்குன்னா மேலே ஒரு குச்சி மாதிரி கீழே ஒரு குச்சி மாதிரி சென்ட்ரல் பாடி இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா வாலட்டைல் இருக்கும், ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல கடற்கன மார்க்கெட் மேலே ஒரு நெகட்டிவ் விஷயம்ஸ் கடற்கன ஃபால் கீழே வரும். அப்போ என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ ப்ரைஸு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த ரெசிஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் கொஞ்சம் டிசிஷனுக்கு டைம் எடுக்கும், ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் இருக்குது அந்த. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன்.
இனி அடுத்த வரும் நாட்களில் எந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படி டிசிஷன்ட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.